இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பிக் பாஸ் வந்து பீக்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எடுத்து போட்டிருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே தரமான போட்டியாளர்களா இருக்காங்க. அந்த வகையில என்னதான் பிக் பாஸ் வந்து இப்போ ஒரு மாதிரி போரிங்கா மொக்கையா ஹைப்பே இல்லாம போயிட்டு இருந்தாலும் ஸ்டார்ட் ஆன டே 1ல இருந்து ஃபயரா இருக்கும்னு சொல்லிட்டு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா போட்டியாளர்கள் லிஸ்ட் வந்து அப்படித்தான் இருக்குது. ஆட்களை பார்த்தா எல்லாமே கொஞ்சம் அடிப்புடி போடுற ஆட்களை தான் இருக்காங்க. சும்மா வீட்டுக்குள்ள போயிட்டு செடி வளர்க்கறதோ இல்லாட்டினா ஏதாச்சும் காதலை வளர்க்கறதோ இல்லாட்டினா தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டிராமா வளர்க்கறதோ இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு உள்ள போயிட்டு அடிச்சு ஆடக்கூடிய ஆட்களா தான் இருக்காங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல யார் யாருக்கான பேர் இருக்கு அப்படிங்கறத மொத்தமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சேனலே காலங்காலத்துல 4 போட்டியாளர்களை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அதே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா சேனலுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஒரு சைடு பார்த்தா ப்ரோமோ விடுறங்க பேர்ல சேதன வாய்ஸ்க்கு பதிலா வேற ஏதோ வாய்ஸை விட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா ஹைப் ஏத்துறதுக்கு மக்கள் மத்தியில 4 போட்டியாளர்களுக்கான போட்டோவை ரிவீல் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த போட்டோவை இவங்க ஓப்பனா ரிவீல் பண்ணல. அந்த போட்டோவை லைட்டா பிளர் பண்ணி போட்டு இந்த 4 பேர் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த 4 பேர்ல இந்த நபர் பார்த்தீங்கன்னா சீரியல்ல வந்து லீடா பண்ணிருக்காங்க, இந்த நபர் வந்து இந்த ஷோல வந்திருக்காங்க, அந்த நபர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவையும் கொடுத்து விட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த மக்கள் வந்து பல பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பல பேர் வந்து ஓ இவங்க அவங்க தானே அவங்க இவங்க தானேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இன்னும் குழப்பம் இருக்குது. அதனால அந்த 4 பேர் யார் அப்படிங்கறத நம்ம மொத்தமா போட்டு உடைச்சிடலாம். சோ வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். சும்முடுங்க அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலங்காலத்துல விஜய் டிவி சைட்ல இருந்து ஒரு 4 போட்டோ போட்டிருந்தாங்கல்ல, அந்த 4 போட்டோல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதுல ஒரு போட்டோல இருக்கிறது வந்து நம்ம குக்கு வித் கோமாளியை சேர்ந்த நம்ம டோலி அவர்கள். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், குக்கு வித் கோமாளில ஒன்னு உமர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா நம்ம டோலி அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அபிஷியலாவே அப்டேட் கிடைச்சிட்டு நம்ம டோலி அவர்கள் தான் இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள வர போறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல ப்ரோ, இவங்க வந்து கண்டிப்பா தமிழ் தெரியாத யாரையா ஒருத்தரை உள்ள தூக்கி போட்டு அதை வச்சு ஒரு கண்டென்ட் எடுப்பாங்கன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி சுனிதாவை தூக்கி போட்டு சுனிதாக்கு தமிழ் தெரியாத மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில சுனிதாவோட ஃப்ரெண்டு தான் இந்த டோலி அவர்கள். ஓகேவா? சோ டோலி அவர்கள் இந்த வருஷம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. அண்ட் இவங்களுக்கான பேர் வந்து ஜான் மோனி நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல, எப்படி தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு என்னமோ தெரியல. அதுதான் அவங்களுக்கான பேரு. சோ அவங்க இந்த வருஷம் பிக் பாஸ்ல வர்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்ததா அந்த போஸ்ட்ல இருக்க இன்னொரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்ஷிதா அசோக் அவர்கள். இவங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான். இவங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் பல பேருக்கு குழப்பம் இருக்கு, இவங்க வந்து உண்மையாவே அக்ஷிதா அசோக் தானா, இல்ல வந்து ஹேமா ராஜ்குமாரா, இல்லாட்டினா லட்சுமி பிரியாவான்னு சொல்லிட்டு பயங்கரமா குழப்பிட்டு இருக்காங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும், அந்த போட்டோல இருக்கிறது அக்ஷிதா அசோக் அவர்கள் தான். ஏன்னா நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன் இவங்க வராங்களான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அக்ஷிதா அசோக் வந்து இந்த வருஷம் பிக் பாஸ்க்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான். உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டர்ஸ் கூட இருக்காங்க. போன வருஷமே உள்ள வரதா இருந்துச்சு, தட்டி போய் இந்த வருஷம் தான் உள்ள வராங்க. அடுத்தது அந்த போஸ்ட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நவீன் குமார் அவர்கள். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோவோட கடைசியில இவருக்கான போட்டோ தான் வச்சிருந்திருக்காங்க. நான் தான் விஜய் சேதுபதியை தான் ஏதோ ஏஐல எடிட் பண்ணி போட்டிருக்கான போலன்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுட்டேன். இப்ப பார்த்தா அது ஒரு உண்மையாவே ஒரு போட்டியாளரா இருந்திருக்குது. நவீன்குமார் அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவரை பத்தி கேட்டப்போ இவர் கொஞ்சம் ஆக்டிவா ஒரு மாதிரி போல்டா பேசக்கூடிய ஆளுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவர் கொஞ்சம் ஜாலியான பர்சன் சொல்லி கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஈஸியா ஜெல் ஆயிருவாரு போல. அந்த வகையில இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள நவீன்குமார் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அண்ட் இவருக்குமே நல்ல சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறது என்னால கவனிக்க முடியுது. ஏன்னா அந்த போஸ்டோட கமெண்ட் செக்ஷன்ல பல பேர் வந்து நவீன்குமாருக்கு ஃபயர் அவுட் வச்சிருந்தாங்க. அந்த வகையில இவர் வீட்டுக்குள்ள வந்தா என்ன மாதிரி கலக்குவார் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அந்த போஸ்ட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. ஒரு சைடு கேட்டா அது வந்து பிரசாத் அவர்கள்னு சொல்றாங்க. அதான் மூவிலாம் ரிவ்யூ பண்ணுவாப்பல பாண்டான்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கேட்டா இல்ல அது பிரசாத் கிடையாது, அது வந்து ரவி அவர்கள், நிறைய மூவில எல்லாம் நடிச்சிருப்பாப்ல, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதான் நம்ம பெசன் ரவி அவர்கள். ஸோ அவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல எதை நம்பன்னு தெரியல. பட் ஒரு சைடு கேட்கும் போது அது வந்து பிரசாத் தான் சொல்லி அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம பாண்டா அவர்கள் இந்த பிக் பாஸ்க்குள்ள போறது வந்து 90% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த போட்டோல இருக்கிறது அவர்னா அவர் தான், இல்ல அந்த போட்டோல இருக்கிறது ரவி அவர்களா இருந்தா ரவி அவர்கள் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரசாத் அவர்கள்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிரசாத் அவர்கள் போனா கொஞ்சம் காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு ஏதாச்சும் வம்பிழுப்பாப்ல, ஏதாச்சும் ரிவ்யூ பண்றவங்க பேர்ல ஏதாவது சம்பவம் பண்ணுவாப்ல. அவரு சம்பவம் பண்ணலனா கூட அவரை வெளியே தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு கும்பல் இருக்காங்க. அந்த வகையில இந்த வருஷம் நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இவரை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த 4 பேர் தான் அந்த போஸ்ட்ல இருக்காங்க. ஓகேவா? ஒன்னு
நம்ம அக்ஷிதா அசோக் அவர்கள், இன்னொன்னு நம்ம நவீன்குமார் அவர்கள், அடுத்தது நம்ம டோலி, அடுத்தது பிரசாத் அவர்கள். இதுல நிறைய பேருக்கு இருக்க குழப்பம் வந்து அக்ஷிதா அசோகா இல்ல ஹேமாவா இல்ல லட்சுமி பிரியாவான்னு சொல்லிட்டு. இதுல ஹேமா வந்து உள்ள வரதா இருக்கு, ஆனா அவங்க 5ஆம் தேதி மலேசியா போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு மலேசியா போயிட்டு நைட்டே ரிட்டர்ன் வந்து ஷூட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் லட்சுமி பிரியா சைட்ல இருந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தெரியல. ஆனா லட்சுமி பிரியாவை தான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்பின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில லட்சுமி பிரியா உள்ள வருவாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது யார் இந்த வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பானுமதி. இவங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் தான் இவங்க பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாங்க. இவங்க ஒரு சில சீரிஸ் கூட பண்ணிருக்காங்க, போல வெப் சீரிஸ் கூட பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, போன வருஷம் அரோரா வீட்டுக்குள்ள வந்த உடனே இவங்க வெளியே வந்து ஒரு சில சம்பவங்கள் பண்ணாங்க. அதாவது ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு சில கான்ட்ரவர்சி பண்ணாங்க. அது மூலமா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. பயங்கரம்னா பயங்கரம், வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பயங்கரமான நெகட்டிவ் வந்துச்சு, வெறியான நெகட்டிவ் வந்துச்சு. ஆனா அந்த நெகட்டிவ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் தட்டி விட்டு இப்போ ஒரு மாதிரி மேல ஏறி வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் பானுமதி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தெரியாம இன்ஸ்டால வந்து குட்டி சமந்தாவா அப்படின்னு போட்டேன்ப்பா. அதுக்கு பல பேர் வந்து என்ன கடிச்சிட்டு இருக்காங்க. அண்டா இவ்வளவு பார்த்தா உனக்கு குட்டி சமந்தா மாதிரியாடா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு என்ன கடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க தாங்க சொல்லிப்பாங்க. அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சமந்தான்னு போடுவாங்க. அதனால சொன்னேங்க, அதுக்கு என்ன போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பானுமதி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வராங்க. இவங்களை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது ஒரு யூடியூபர் இன்ஸ்டால வீடியோ போடுற ஒரு நபர் தான். அவர் பேர் பார்த்தீங்கன்னா நவீன் ரிக்கி. ஸோ இவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. ஓகேவா, என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு நவீன் ரிக்கி அவர்கள் வர வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டினா அவங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க டீம்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க கூட ஒரு பொண்ணு வந்து ரீல்லாம் பண்ணுவாங்க. மேபி அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவங்கள விட அந்த பொண்ணை விட நவீன் ரிக்கி அவர்கள் தான் நல்ல ட்ரெண்ட்ல இருக்காப்ல. அந்த வகையில நவீன் ரிக்கி அவர்கள் இந்த பிக் பாஸ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியான் அவர்கள் வந்து 100% கன்ஃபார்ம். ஆரியான் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் பிக் பாஸ்ல இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா நிறைய இடத்துல கேட்டப்போ ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஆரியன் கண்டிப்பா இந்த வருஷம் பிக் பாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரியன் இந்த வருஷம் பிக் பாஸ்ல வர்றதான் கரெக்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒய்ஃப், அவங்க பேர் என்ன, சபானா, இப்போ தான் குக்கு வித் கோமாளியை முடிச்சிருக்காங்க. அது மூலமா நல்ல ஒரு ஃபேம்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரியன் அவர்கள் உள்ள போனா சபானா அவர்கள் வெளியே கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும்போது ஆரியன் அவர்கள் ரொம்ப ஈஸியா ஒரு 50-60 நாள் கடந்துருவாப்ல. வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணலன்னா கூட ஈஸியா 60 நாள் கடந்துருவாப்ல. அந்த வகையில வீட்டுக்குள்ள கொஞ்சம் இறங்கி சம்பவம் பண்ணா அவர் டைட்டில் வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில ஆரியன் அவர்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுவாப்லன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புவி அரசன் இந்த வாட்டி பிக் பாஸ்ல இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது வந்து எனக்கு அது ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. லாஸ்ட் இயர்ல இருந்து புவியரசனுக்கான பேர் வந்து சும்மா அடிபட்டுக்கிட்டே இருக்கு. புவியரசன் சொல்லிட்டு அடிபட்டுட்டே இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் அந்த மனுஷன் உள்ள வரல. இந்த வருஷமும் அந்த மனுஷனுக்கான பேர் அடிபடுது. ஆனா அந்த மனுஷனை வந்து பெருசா மக்களுக்கும் தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, புவியரசன்னா யாருப்பா, அவருக்கு ஏன்பா இவ்வளவு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா அவர் வந்து பெருசா சீரியல் ஷோ எல்லாம் பண்ணதில்லை. ஒரு ஷோவோ 2 ஷோவோ தான் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் வந்து பெருசா எதுவும் பண்ணல. சோ அந்த வகையில அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹைப் வந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. ஆனா அவர் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த ஃபரீனா அவர்கள் இந்த வருஷம் பிக் பாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃபரீனா அவர்கள் கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அக்காவை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இப்போ ட்ரிப்ல சுத்திட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. மேபி அக்கா ட்ரிப் போயிட்டு வந்துட்டு பழைய ரீல போட்டுட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. ஆனா ஃபரீனா அவர்கள் கண்டிப்பா இந்த வருஷம் பிக் பாஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பிக் பாஸ் டீம் வந்து பல பேரை பயங்கரமா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வருஷமும் இப்படி அப்ரோச் பண்ற ஆட்கள் வந்து பெருசா ரிவீல் பண்ண மாட்டாங்க. இந்த வருஷம் ஓப்பனா ரிவீல் ஆயிட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தா நம்ம இன்ஸ்டால வீடியோ போடுவார்ல கிறிஸ்டின் சொல்லிட்டு ஒருத்தர், அவர்லாம் A to D வீடியோல போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஓப்பனா ஒரு சில விஷயத்தை உடைச்சிட்டாப்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பில்லாராம்லாம் ஓப்பனா வீடியோ போட்டுட்டே இருக்காப்ல. நான் கூப்பிடாங்கப்பா, நான் வரலப்பா என் வண்டிக்கு டியூ கட்டணும்ப்பான்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா சொல்லிட்டு இருக்காப்ல. இன்னொரு சைடு பார்த்தா விஜே சித்துவையும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து ஏதோ பெருசா பிளான் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் சித்துலாம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து வெளியே ஒரு பெரிய எம்பையரை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பில்லாராமும் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. அடுத்தது நம்ம கிறிஸ் அவர்கள், அவங்களுமே எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து பிக் பாஸ் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த ஆட்கள் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. டோலி, பானுமதி, நவீன்குமார், அக்ஷிதா அசோக்,
ஹேமா அவர்கள் தெரியல, ஹேமா அவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பாண்டா, அதாவது நம்ம பிரசாத் அவர்கள், புவியரசன், ஆரியன், ஃபரீனா அவர்கள், நவீன் ரிக்கி, இல்லைன்னா அவங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர், இவ்வளவு பேர் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. இன்னொரு சில பேருக்கான பேர் அடிபட்டு இருக்கு, ஆனா இன்னும் அவங்க கன்ஃபார்ம் ஆகல. இந்த சாட்டர்டே சண்டே வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாட்டர்டே சண்டே ஃபுல் அப்டேட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க சொல்லுங்க, இந்த நபர்கள்ல யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா, பானுமதி வராங்களா, அப்ப ஜெய்மணி வேலை வீட்டுக்குள்ள விடுங்க, ஜெய்மணி வேல் வீட்டுக்குள்ள போனா இன்னும் சம்பவம் செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு பல பேர் கொளுத்தி போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா பானுமதி அவர்கள் வந்து ஜெய்மணி வேலை வச்சும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனாங்க. ஜெய்மணி வேலோட ரோஸ்ட் சேனலுக்கு இவங்களே வாலண்டியரா போய் உட்காந்து வீடியோ கொடுக்க எங்க பேர்ல அவங்களே வாலண்டியரா நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அது மூலமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் மேபி ஜெய்மணிவேல் உள்ள போனா இன்னும் கொஞ்சம் சம்பவமா இருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்கள் நிறைய பேர் விரும்புறாங்க ஜெய்மணிவேல் போகணும்னு சொல்லிட்டு. போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. அண்ட் டீம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மொத்தமா கமெண்ட்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.